அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் பற்றினது தான். ஸோ அது சம்மந்தப்பட்ட அப்டேட் ப்ராசஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வழங்கியிருக்கிறாங்க. மாணவர்களுடைய அந்த மைண்ட் லெவல் என்னென்ன அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டு நிறைய பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்லே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கற்பது ஐஏஎஸ் மொத ஒரு வீடியோவா போட்டோம். குரூப் 4 படிக்கிறோமா இல்ல டாக்டரேட்டுக்கு படிக்கிறோமா, பிஹெச்டி படிக்கிறோமா? ஸோ அப்படி இல்லைன்னா குரூப் 4 படிக்கிற எல்லாத்துக்குமே பிஹெச்டி பட்டம் கொடுத்துருங்க, டாக்டர் பட்டம் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்படி மாணவர்களுக்காக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல சிலர் சார் இந்த ப்ராசஸ் இந்த போராட்டம் பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வாட்ஸ்அப்ல சொல்லியிருக்கீங்க. போராட்டம் பத்தி எல்லாமே திரு நடராஜன் சார் தான் பாத்துக்கிறாரு. அவர் தான் எல்லாமே சொல்லுவார். அவரோட சேனல்ல இருந்து பாருங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் ரிவைல் பண்ணுவாரு. ரைட். அடுத்தது இந்த வெப்சைட் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ள போனீங்கன்னா இப்ப வந்திருக்கும். இன்னைக்கு தான் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 31/7 டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் குரூப் 4 2025 இதனுடைய ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு கொடுத்துருக்குறாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. குரூப் 1 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இந்த மாசம் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ குரூப் 1க்கு ஆகஸ்ட் மாசம் ரிசல்ட், குரூப் 4க்கு அக்டோபர் மந்த் ரிசல்ட். சென்ற ஆண்டு குரூப் 2வா இருக்கட்டும் அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் இங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏன்னா அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் 4 அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் ஆகி ஃபேஸ் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலிங்குமே பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ரைட். ஸோ இப்ப சில விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா போராட்டம் நடக்கிறது பத்தி, போராட்டம் சம்பந்தப்பட்டெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன ஒரு சின்ன பயம், இது எனக்கு இருக்கக்கூடிய பயம், உங்களுடைய கருத்துக்களையும் தாராளமா பதிவு பண்ணுங்க. அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் நடந்துச்சு. ஜூலை 12ஆம் தேதி. ஜூலை 20 பாத்தீங்கன்னா போராட்டம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு அது தடையாச்சு. ஸோ இப்போ இந்த 20ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண மாதிரி போராட்டம் நடந்திருந்துச்சுன்னா அப்ப எவ்வளவு ஹியூஜ் மாஸ் இருந்திருக்கும். ஒரு 10,000 பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்பட்டுச்சான். சரி 10,000 வேணாம், 500 பேருக்குன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு 2000 பேர் கூடியிருந்தா கூட செம்ம மாசா இருந்திருக்கும். அதாவது நான் மாஸ்ன்னு சொல்றது கெத்திரா அந்த பேர் சொல்லல, அதை வச்சு நான் சொல்லல. மாஸ் மீன்ஸ் கூட்டத்தை சொல்றேன், மாஸ் கிரவுட் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த மாஸ் கிரவுடு வர்றதுனால கவனத்தை ஈர்த்திருக்க முடியும். ஆனால் இப்ப தள்ளி போட்டு இப்ப 12ஆம் தேதி நடந்தது, பாதி மாசம் ஓடிருச்சு. ஜூலை 12 நடந்த எக்ஸாம் இப்ப ஜூலை இறுதியில இருக்கும். இந்த வீடியோ போடும் போது எனக்கு ஒரு நைட்டு 10 மணி, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம் நைட் 10 மணி. ஸோ அப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி. அவ்வளவுதான். லிட்டரலா பார்த்தா ஒரு மாசம் கடந்துருச்சு. அதாவது ஜூலைல நடந்துச்சு எக்ஸாம் ஜூலை நடந்துச்சு, இப்ப அடுத்து ஆகஸ்ட் வந்துருச்சு. அப்படிதான் தோணும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை நம்பி இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம அடுத்து குரூப் 2 படிக்கணும், அப்படிதான் போயிடுவாங்க. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்ப குரூப் 2க்கும் படிங்க, அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கும் படிங்க. ஆனா இந்த சூடு இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா சில ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பார்க்கும்போது இத பத்தி அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபோர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த நெருப்பு தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படியே குறைஞ்சிருச்சோ அப்படின்னு தோணுது. அது நல்லதா கெட்டதா நீங்களே சொல்லுங்க. அண்ட் இப்ப இந்த கவனத்தை ஈர்க்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு எனக்கு வருது. கவனத்தை ஈர்க்க முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம இப்ப நம்ம ஒரு பக்கம் கவனத்தை ஈர்க்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது சில மாணவர்கள் அவ்வளவு வேல்யூபிளான அவங்களுடைய உயிரை இது பண்ணிடுறாங்க. ரொம்ப மோசம். அது அவங்களோட நிலையில இருந்து பார்த்தாதான் அது தெரியும் ரைட்டா ராங்கான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த டிசிஷன். ஆனா இந்த மாய்த்து கொள்ளும் விஷயம் ரைட்டே கிடையாதுப்பா. எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நீ மீண்டு வருவதற்கு
இந்த வாழ்க்கை, இந்த உலகம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கும். ஸோ அதனால ப்ளீஸ், உங்களோட உயிர் உங்களை விட மற்றவங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணன் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஈவன் என்னை ஒரு அண்ணனா நினைச்சுக்கோங்க, இல்ல ஒரு தம்பியா நினைச்சுக்கோங்க. டெஃபினெட்லி ஒரு நாளைக்கு நீங்க ஒரு நல்லா வருவீங்கிறதுக்காக தானப்பா இவ்வளவு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து. இது நிறைய இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் சொல்லணும்னு தோணுது. பட் ஆனா வழி எனக்கும் இருக்கு. நான் வந்து என்னுடைய வழிகளை வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லணும்னு நினைச்சா ஒரு ஒரு காணொளி பத்தாது. நிறைய இடத்துல நான் நான் அழுதே நான் வந்து பேசியிருக்கேன். கொரோனா டைமா இருக்கட்டும், நிறைய விஷயத்துல நான் உங்க முன்னாடி நானும் அழுதுருக்கேன். ஆனா வந்து இப்ப அழுகிறதுக்கான டைம் கிடையாது. யோசிங்க, ஒரு அரசு அதிகாரியா யோசிங்க. அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்? ஒரு பக்கம் படிக்கணும், ஒரு பக்கம் அழுத்தத்தை கொடுக்கணும். டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். நீங்க மன அழுத்தத்துக்குள்ள போயிடாதீங்க. எல்லாத்துக்குமே இருக்கு மன அழுத்தம். எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு, அந்த ப்ரெஷர் இருக்கு. இத்தனை வயசாயிருச்சு, கடன் இருக்கு, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. எனக்கும் தான் இருக்கு, எல்லாமே இருக்கு. சார், கல்யாணமே ஆகாம இத்தனை பேர். எப்ப கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது தான், வேலை கிடைக்கலங்கிறது தான் பிரச்சனை. ஆனா வேலை கிடைச்சி கல்யாணம் ஆனவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ இது இது வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் புரியும். இப்ப புரியாது, அந்த டைம் வரும்ல, அப்ப புரியும். ரைட்டா? ஸோ ஏதோ ஆறுதலுக்காகவோ அதுக்கெல்லாம் சொல்லலை. என்னோட இந்த வீடியோக்கான நோக்கம் வந்து எப்பா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரிசல்ட்டுக்காக சில விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், டெஃபினட்டா ஒரு பக்கம் படிக்கிறது அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடணும். அண்ட் அந்த போராட்ட சூடு இருக்குல்ல, நான் போராட்டம் வேணாம், கவன ஈர்ப்பு, அந்த கவன ஈர்ப்பு சூட்டை குறைச்சிக்காதீங்க. நம்மளுடைய கோரிக்கையை சொல்லணும், டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கான ப்ராசஸ் வந்து எப்படி அந்த கூட்டத்தை நடத்தணும், அந்த ப்ராசஸ் எல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க தே ஆர் டூயிங் தேர் ஒர்க். அந்த ப்ராசஸ் வந்து அது கோர்ட்டு ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப பெருசு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீமோட செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது, சின்ன ப்ராசஸ் இல்லை, ஹியூஜ் ப்ராசஸ். ஸோ நடராஜன் சார் எல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அது போகட்டும். பட் நம்ம அந்த உள்ள எரிந்து கொண்டிருக்கும் நீ பற்ற வைத்த தீ இன்னும் எரிந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த அந்த நீர்த்து போய்விட்டதோ அப்படின்னு தோணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்ம யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வசைப்பாடும் நோக்கமோ இல்லைன்னா வந்து யாரையும் வந்து இசைப்பாடும் நோக்கமோ கிடையாது. யாரையும் சப்போர்ட்டும் பண்றது இல்லை, யாரையும் அகெயின்ஸ்டும் பண்ண போறது இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நெறி, இப்படிதான் வந்து இருக்கணும். குரூப் 4 தரத்துக்கு அதாவது 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டு குரூப் 4 எக்ஸாம் எப்படி வரணுமோ அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கவன ஈர்ப்பு கூட்டம் நடக்க போகுது. ஸோ அதுக்கு ஒரு அனுமதி. அதன் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ராவா சில விஷயத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லி ஆகணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, இத்தனை 1000 மக்கள் இருக்கிறாங்க, இத்தனை ஒரு 5000 குடும்பங்கள் நம்பி இருக்கு. 5000 பேர் கூடி இருக்காங்கன்னா 5000 குடும்பங்கள். ஓகேங்களா? ஸோ நான் இது வந்து சாம்பிள் தான் 5000. ஓகே, ஸோ வராதவங்க ஆன்லைன்ல பாக்குறவங்க கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல. ஸோ அப்போ 10 லட்சம் பேர்னா 10 லட்சம் குடும்பம். ஸோ அப்படி வந்து யோசிக்க வைக்கணும். அதை வந்து எப்படி நம்ம வந்து எதிர்கட்சி தலைவருக்கு யோசிக்க வச்சிட்டோம். அவங்களுக்கு கிடைச்ச டேட்டா படி இவ்வளவு பேரா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தே நோ சம் ஃபேக்டர்ஸ். பட் அரசுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் தெரியப்படுத்த வேண்டும். ஸோ இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ட் ஆயிட்டாங்க, எஸ்எஸ்சிக்கு போயிட்டாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்க போயிட்டாங்க. சிலர் நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 படிக்க போயிட்டாங்க. படிங்க, எஸ்எஸ்சி படிங்க. உங்களுக்கு எஸ்எஸ்சி வரும், இல்ல நல்லா இருக்கு, உங்க ஏஜ் கிரைட்டீரியாவுக்கு செட் ஆகுதுன்னா எஸ்எஸ்சி படிங்க, தாராளமா படிங்க. உங்களுக்கு யூபிஎஸ்சி வரும்னா டெஃபினெட்லி நான் கூட கைட் பண்றேன்ப்பா யூபிஎஸ்சிக்கு. இன்னும் நான் கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன் யூபிஎஸ்சிக்காக. ஸோ நான் யூபிஎஸ்சிக்கு படிங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து குரூப் 2 படிக்கிறீங்களா படிங்க. நம்ம அகாடமில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கற்பதேசல இருந்து நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். குரூப் 2க்கா இருக்கட்டும், யூபிஎஸ்சிக்கா இருக்கட்டும், அடுத்த வருஷம் குரூப் 1க்கா இருக்கட்டும், அடுத்த வருஷம் குரூப் 4க்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. அது ஒரு பாட்டு போயிட்டு தான் இருக்கணும். வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா, உங்க வீட்டுல
பாருங்க, நம்ம எல்லார் வீட்லயும் பாருங்களேன், அப்பா அம்மாவெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா வீட்டுல வந்ததும் ஒரு ஒரு சின்னதா ஒரு ஒரு டிவி பார்ப்பாங்க, ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன தெரியுமா ரிலாக்ஸேஷன்? இதெல்லாம் சிந்தனை ஓடுனாலும் நம்மளோட ரிலாக்ஸேஷன் புத்தகத்தை எடுக்கிறது தான். புக்ஸை எடுத்து ஓபன் பண்ணி படிக்கிறது தான் ரிலாக்ஸேஷன். ஸோ நான் சொல்றது நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறது அது கடமை என்பதை தாண்டி ரிலாக்ஸேஷனும் அதுதான். ஸோ படிங்க. ஆனா இந்த நெருப்பை அணைச்சிடாதீங்க, இல்ல அந்த நெருப்போட இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுடைய உங்களுடைய திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா, சரி நான் அடுத்த லெவலுக்கு போயிடுறேன் சார், நான் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்க போறேன்னா எஸ், ஓகே, அதுக்காக போராடாத. அது அது வந்து வேணாம். அவங்க பண்றாங்கன்னா அவங்களுடைய முயற்சி நல்ல எண்ணங்கள் நன்மையாகவே முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு விட்டுருங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பிஹைண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ யாரும் அதை வந்து பாத்தீங்கன்னா எள்ளி நகையாட வேண்டாம். ஏதோ வந்து அவங்க வீட்டுக்காக கோர்ட்டுக்கு போகல, யோசிச்சுக்கணும். அவங்க வீட்டோட ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அவங்க வந்து கோர்ட்டு வாசப்படி ஏறல. அது அவசியமும் இல்லை. ஏன் பண்றாங்கன்னா ஏதோ சம்திங். இப்ப நீங்க ஜெய்பீம் திரைப்படம் பாத்தீங்கன்னா அந்த வக்கீல் கேரக்டர் திரு சந்துரு அவர்கள், அவர் வந்து வந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் வந்தாரு? அதே மாதிரிதான் சிலர் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்களுடைய ஒர்க்கை அவங்க பார்க்கட்டும். உங்களுடைய ஒர்க்கு படிக்கணும். ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் நடக்குதுன்னா முடிந்தவர்கள் வரணும், அதாவது வர முடிந்தவர்கள் வரணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது என்னுடைய நிலைப்பாடா நான் நிறுத்திக்கிறேன். உங்களுடைய திங்கிங், உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க. அண்டு நான் சொன்னதை வச்சு கமெண்ட் பண்ணுங்க, ரைட்டா? ஸோ அதாவது டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். நான் உங்களை வச்சு சொல்றேன், டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ், டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். அது பாட்டு ப்ராசஸ் போகட்டும். லெட் தம் கோ. அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். நீங்க படிக்கிறவங்களே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்படி நான் சொல்லிக்கிறேன். வாப்பா, என்னப்பா நீ பாட்டு உட்காந்து அடுத்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கா, வா அதை பத்தியே பேசுவோம், அதை பத்தியே பண்ணுவோம். அதுவும் வேண்டாம். நான் ரெண்டையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது படிக்கிறதும் ஒரு வேலை, ஒரு பக்கம் படிக்கிறதும் பண்ணணும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தையும் நீர்த்து போகாம பாத்துக்கணும். ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க வந்து நீ உங்களுக்குள்ள சண்டை போட்டு கூடாது. நீ என்ன அடுத்து படிக்கிற டிஷ்யூம், நீ என்ன இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூப்பிடுற, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன் டிஷ்யூம், இப்படி எல்லாம் வேண்டாம். ஓகே, வி ஆர் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி திங்க் பண்ணி ப்ராசஸ்குள்ள இறங்குங்க. வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுனாலோ, உங்களுக்கு படிக்கிற சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ தாராளமா கற்பதை ஐஏஎஸோடைய டெலிகிராமா இருக்கட்டும், கற்பதை ஐஏஎஸோடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்க நான் கொடுத்துருக்கேன், இங்கே ஸ்க்ரீன்ல ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானதை இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க, அதாவது வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணா போகாது தயவு செய்து. ஏன்னா நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அதனால வாய்ஸ் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. டெஃபினெட்லி நாங்கள் பார்த்ததும் உங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.